மாற்றங்களில் வந்திருக்க முக்கியமான வேலை வாய்ப்புகளை குறித்து தான் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ போக்குவரத்து கழகத்துல கடந்த 2025ஆம் ஆண்டுல நிறைய முறைகேடுகள் இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. ஸோ 2026 ஆண்டுல 3274 நியமனங்கள்ல 2500 நியமனங்கள் மட்டும்தான் நடைபெற்றிருக்கு. ஸோ இந்த டிசிசி உடைய நியமனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3274 நியமனங்கள்ல 2500 நியமனம் நடந்திருக்கு. மீதி 850 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும்? போக்குவரத்து துறை அமைச்சர் இதுல இன்னும் தெளிவுபடுத்தாம இருக்காரு. பழைய நியமனங்களுடைய பெண்டிங்ல எப்பொழுது போட இருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா இந்த டிஎன்எஸ்டிசி உடைய ரிக்யர்மெண்ட் 2026 உடைய ரிக்யர்மெண்ட் என்னவா இருக்கும்? இடைக்கால பட்ஜெட்ல போக்குவரத்து கழகத்துக்கு அப்படின்றது ஒரு புதிய பட்ஜெட் தாக்கல் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 65,000 கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா அந்த டிஎன்எஸ்டிசி நியமிக்க போறாங்க. ஸோ இது ஒதுக்கீடு செஞ்சுட்டு இந்த டிஎன்எஸ்டிசிக்கு இவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கீடு செஞ்சதுனால புதிய நியமனங்கள். ஸோ தமிழகம் முழுவதுமே பாத்தீங்கன்னா டிரைவர் தனியா, ஓகேங்களா? ஸோ டிரைவர் தனி, கண்டக்டர் தனி, இந்த கேட்டகரி மட்டும் தாங்க எடுக்க போறாங்க. ஸோ இதுவே பாத்தீங்கன்னா 28,000க்கும் மேற்பட்ட நபர்கள் பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல எடுக்க போறாங்க. ஸோ நீங்க இப்ப இருக்கிற டைம்ல என்னென்ன விதிமுறைகள் எல்லாமே பின்பற்றி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்டர் லைசன்ஸ், இது எல்லாமே தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் மூலமா போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழ், அந்த சான்றிதழை வாங்கி அதை கொண்டு ஆர்டிஓ கிட்ட காட்டினா மட்டும்தான் உங்களுக்கு இந்த முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரே ஒரு விஷயம் தாங்க இதுல நடக்க இருக்கு. ஸோ ரெடி ஆயிக்கோங்க மக்களே. போக்குவரத்து கழகத்துல நீங்க இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியதா இருக்கும். டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்டர் லைசன்ஸ், பேட்ச், ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுக்குற எக்ஸிஸ்டிங் விதிமுறைகளை பின்பற்றி போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்தீங்க பழைய பெண்டிங் நியமனங்களை எப்போ போட போறாங்க. ஸோ இந்த பழைய பெண்டிங் நியமனங்கள் பாத்தீங்கன்னா அப்படியே பாத்தீங்கன்னா இன்னும் தடையில தான் இருக்கு. ஸோ அந்த பழைய பெண்டிங் நியமனங்கள் அனைத்துமே இன்னும் ஒரு சில வாரங்கள், அதாவது இந்த ஜூலை இறுதிக்குள்ளார பழைய பெண்டிங் நியமனங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாரு அப்படின்றத போக்குவரத்துறை அமைச்சர் பார்த்திபன் அவர்கள் விளக்குவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் இதற்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சே ஆகணும். என்ன நடக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு இன்னும் புரியல போக்குவரத்து கழகத்துல. முக்கியமா அவர் ஒரு வெள்ளை அறிக்கை போக்குவரத்து கழகத்துல வெளியிட்டாரு அப்படின்னா அவர் தான் உண்மையான அமைச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல லாஸ்ல இருக்கு. ஸோ ரொம்ப 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 அதிகப்படியான லாஸ் இருக்கிறது போக்குவரத்து கழகம். ஸோ எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு, எதனால லாஸ் ஆயிருக்கு, இனி லாஸ சரி கட்ட போக்குவரத்து கழகத்துல என்னென்ன மேம்படுத்தப்படும், போக்குவரத்து கழகத்துல இலவசங்கள் வெற்றி பயணம் திட்டம் கொடுத்தா என்ன நடக்கும், அதனுடைய மக்களுக்கு அதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா போக்குவரத்துறை அமைச்சர் விரைவில் வெளியிடுவார் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். சோ மக்களே, நீங்க இப்ப இருக்கிற டைம்ல போக்குவரத்து கழகத்துல கடந்த டிசிசி உடைய நியமனங்களுக்காக பெண்டிங்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வர இருக்கு. இந்த ஜூலை 25ஆம் தேதிக்குள்ளார டிசிசி உடைய மறு நியமனம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சில அதிகாரிகள் தரப்புல இருந்து அன்அபிஷியலான தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா பொறுத்து நாம பார்க்கலாம். ஸோ போக்குவரத்து கழகத்துல புதிய அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படலாம். டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்துமே 28,000 காலி பணியிடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுறாங்க. ஸோ மெக்கானிக்கு, ஃபில்டர் இந்த மாதிரி கேட்டகரியில் பாத்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சவங்கள நிறைய பேர் எடுக்க போறதாகவும் தகவல் வந்திருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. டிஎன்எஸ்டி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.